வணக்கம் தோழர்களே. வெல்கம் டு லக்ஷிதா டேல்ஸ். அருமையான வீடியோஸ் அனுபவிக்க லக்ஷிதா டேல்ஸ்க்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அர்ஜுனன் பகவான் சிவனை வழிபட மிகுந்த ஆர்வம் உள்ளவன். தங்கமும் வெள்ளியும் கலந்து ஒளிமிளிரும் பூஜை அறையில் சாந்தம் பரிமளிக்கும் மலர்களால் நிரப்பப்பட்ட சிவலிங்கத்திற்கு நாடோடிகள் கூட வியக்கும் வகையில் அவன் பூஜை நடத்துவான். அந்த நேரத்தில் அந்த அறை தேவாலயமாக மாறும். ஆனால் அவனின் சகோதரர் பீமன் சின்ன சின்ன விஷயங்களில் காட்டாத பக்தி அவன் உள்ளத்திலிருந்தே கொட்டி கிடக்கும். சாப்பிடும் முன் கண்களை மூடி நெஞ்சிலே சிவனை தியானித்து வழிபடும் அவன் எந்த பூவும் கையில் இல்லாமல் அந்த பூஜை சைவத்தின் சர்வோத்தம வடிவம் என்பதை யாரும் அறியவில்லை. ஒரு நாள் அர்ஜுனன் தன்னை சிறந்த பக்தன் என்றும் பீமனை பக்தி இல்லாதவன் என்றும் எண்ணத் தொடங்கினான். இதை கவனித்த பகவான் கிருஷ்ணர் ஒரு பாடம் புகட்ட தீர்மானித்தார். சிவபெருமான் இருக்கிற கைலாயத்தை நோக்கி நாம் ஒரு யாத்திரை செல்வோம் என்று கூறினார். யாத்திரையின் வழியில் மலர்களால் நிரப்பிய வண்டிகளை இழுத்துச் செல்கின்ற சிலரை பார்த்தனர். அர்ஜுனன் வியப்புடன் இத்தனை மலர்கள் எதற்கு என்று கேட்டான். ஆனால் அதற்கு பதில் எதுவும் இல்லை. பகவான் கிருஷ்ணர் சொன்னார், பின்தொடர்வோம், உண்மையை காண நேரமாயிற்று என்று. அவர்கள் சென்ற வழியில் மலர்களை பிரித்து சமர்ப்பித்து வைத்துக் கொண்டிருந்த ஓர் இடம். ஏராளமான மலர்கள், வெறும் பூஜைக்கு அல்ல, பரபரப்பாக வேலை செய்யும் வண்டிக்காரர்கள் கூறினார்கள், இவையெல்லாம் நேற்று பீமன் மனதளவில் சிவனுக்கு அர்ப்பணித்த மலர்கள். இன்னும் பல வண்டிகள் வரவேண்டியுள்ளன என்றனர். அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தான். பீமன் தான் இது போல பூஜை செய்கிறாரா என அவர் கேட்டபோது அவர்கள் கூறியது மானசீக பூஜையின் பலன் இப்படித்தான் இருக்கும் என்று. அர்ஜுனனுக்கு தன் குறைகள் புலப்படவே தலைகுனிந்து கண்கள் பனியாக பகவானிடம் பேசினான். நான் என்னை உயர்ந்த பக்தன் என எண்ணினேன். ஆனால் உண்மை பீமனிடம் இருந்தது. உண்மையான பூஜை ஆடம்பரத்தில் இல்லை, மனதின் ஆழத்தில்தான் உள்ளது என இப்போது புரிகிறது. பகவான் கிருஷ்ணன் இனிய சிரிப்புடன் கூறினார், பூஜையை தினமும் செய்பவனும் மனதார ஈடுபடுவனும் உயர்வுடையவர்கள்தான். ஆனால் எளிமையாகவும் கருவில்லாமலும் அகமனத்தால் வழிபடுபவர்கள், அதுவே மானசீக பூஜை. அதற்கே சிவபெருமான் பெருமை தருகிறார். நன்றி.